காலையில 10 மணிக்கு ரூ. 10,000 ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. பட் ஆனா ஈவினிங் 3 மணிக்கு மார்க்கெட் முடியும்போது மைனஸ் ரூ. 10,000 லாஸ்ல இருந்திருப்பீங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் அன்னைக்கு 10,000 கிடையாது, 20,000. ஏன்னா ஆல்ரெடி இருந்த 10,000த்தையும் விட்டு, அது இல்லாம அடிஷ்னலா ஒரு 10,000 விட்டுருக்கீங்க. இதுக்கான மேஜர் ரீசன்னே கிரீடு தான். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபேவரபுளா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சாத்தான் வந்து காதுல சொல்லும். ஒன் மோர் ட்ரேட் எடு, ஒன் மோர் ஒரு ஸ்கேல்ப் பண்ணு. ஏன்னா மார்க்கெட் உனக்கு ஃபேவரபுளா இருக்கு. இன்னும் அதிகமா ப்ராஃபிட் வரும், இன்னும் அதிகமா ப்ராஃபிட் வரும்னு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு கிரீடே ட்ரிகர் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ஃபேவரபுளா மார்க்கெட் போகுதுன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு, தேவையில்லாம உங்களோட ரூல்ஸை நீங்களே ஓவர் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்ஸ் கிரீட் உள்ளே வந்துருச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன்ற ஒன்று வெளியே போயிடும். என்எஃப்ன்ற ஒரு மென்டல் எபிலிட்டியே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ட்ரேட்ஸு தேவையில்லாமல் எடுத்து இருக்கிற ப்ராஃபிட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைச்சி விட்டுரும். அது கடைசியில் அந்த அக்கௌண்ட்டையும் ஜீரோ ஆக்கி விட்டுரும். எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸுமே அவங்களுக்கு டெய்லி டார்கெட் செட் பண்ணிடுவாங்க, டெய்லி ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிடுவாங்க. எய்தர் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துடுவாங்க, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா வெளியே வந்துடுவாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நிறைய பேர் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஏன்னா அன்றைக்கி லாஸை பார்த்து ஒரு அவர்ஷன் வந்துடும். பட் அன்றைக்கி ப்ராஃபிட் ஹிட் ஆச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வர்றதுக்கான காரணம் அது போதுன்ற மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்காது. எப்படியா இருந்தாலும் நமக்கு ஃபேவரபுளாக போகுதுன்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த ட்ரேட்ஸ் எடுத்து தான் நமக்கு பிரச்சனையே வருது. பட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் 2 இடத்துலையுமே சேமாக தான் டீல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுக்கும்போது அந்த இடத்த விட்டு வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். அதுதான் நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஓவரால் அந்த கிரீட் ஃபேக்டர் நம்மளை விட்டு போயிடும். ஒன்ஸ் கிரீட் ஃபேக்டர் நம்மளை விட்டு போயிடுச்சுனாலே அவ்வளோ சீக்கிரத்தில் மார்க்கெட்டில் நம்ம காசு விடுறது ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோவாக ஆயிடும். இப்போ மார்க்கெட்டில் நம்ம கிரீடை ஹேண்டில் பண்ண தெரியணும்னா யூ ஷுட் லீவ் ப்ராஃபிட்ஸ் ஆன் த டேபிள். கண்டிப்பாக நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் போது போதும்னு சொல்லிட்டு வெளியே வர தாட் ப்ராசஸ் இருந்தாலே போதும். கண்டிப்பாக பெரிய லாஸஸ் பார்க்குறத நம்ம கம்மி பண்ணிவிடுவோம்.